பாட்னாவில் நடைபெற்ற சபாநாயகர் மாநாட்டில் தமிழக ஆளுநர் குறித்து எந்த தவறான தகவல்களையும் பேசவில்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி நீச்சல் குளம் வளாகத்தில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான பாரதியார் தின மற்றும் குடியரசு தின நீச்சல் போட்டிகளை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு, பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற சபாநாயகர் மாநாட்டில் ஆளுநர் எப்படி நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி பேசியதாக கூறினார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் நிறைவேற்றப்படும் தீர்மானத்திற்கு ஒப்புதல் தர ஆளுநர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, யோசிப்பதும் இல்லை என்று கூறியதாகவும் அப்பாவு தெரிவித்தார். உதய் கட்சியை பார்த்து தமிழக அரசுக்கு பயமில்லை என்றும் அவர் கூறினார். ஜனநாயகம் தான் நம்முடைய தமிழக சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு அதே தான். பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை நிறைவேற்றி கொடுத்தா நோ மினிட் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் போட்டு கொடுத்துருந்தாங்க. தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்கின்ற அந்த தீர்மானத்தின் மீது அனுமதி தரதுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எந்த முயற்சியும் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இப்படியெல்லாம் மாநில ஆளுநர்கள் அரசுக்கு எதிராட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற 100 ஆண்டு பழமையான நம்முடைய சட்டமன்றத்துக்கு இழுக்கு ஏற்படும்படியாக நடக்குது. இது முறை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மேலே அவங்களுடைய கவனத்துக்கு போனால் அவங்க அதை நிவர்த்தி செய்து கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் அது பதிவு செய்யப்பட்டது. அது நம்முடைய மாண்புமிகு ராஜ்யசபானுடைய துணைத் தலைவர் அவர்கள் ஆளுநர் பற்றி நான் குறித்து பேசியது எதுவுமே தவறாட்டும் பேசலை, உண்மைக்கு புறமானதும் இல்லை. சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணதை நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்.